Hello friends, welcome to the TN Bankers YouTube channel. RRB PO மெயின்ஸ் எக்ஸாமுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது. உங்களுக்கு டிசம்பர் 28 எக்ஸாம், ஓகேங்களா? ஸோ இன்னும் ரிசல்ட் வரல. நான் மெயின்ஸுக்கு படிக்கலாமா வேண்டாமா, பிகினர்ஸ் என்ன பண்ணலாம், ரிப்பீட்டர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் நீங்கள் நிறைய பேர் இருப்பீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கான வீடியோ தான் இது. பிகினர்ஸ் ரிப்பீட்டர்ஸ் ரெண்டு பேரும் எக்ஸாக்டாக என்ன செய்யணும் அண்டு என்ன மிஸ்டேக்ஸ்லாம் செய்வாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆர்ஆர்பி P1 இல்லை, எந்த ஒரு மெயின்ஸ் எக்ஸாமும் இருந்தாலும் லாஸ்ட் 10 டேஸில் நீங்கள் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும், ஓகேங்களா? ஒரு பிகினர் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் நிறைய டைம் ஆப்டி அண்டு ரீசனிங்க்கு கொடுக்கணும் நீங்கள். அது ஏன் அப்படின்னா, ஒரு ரிப்பீட்டர் ஆஸ்பிரண்ட் ஆல்ரெடி ஆப்டி அண்ட் ரீசனிங் தரவாக தெரிஞ்சிருப்பாங்க, அவங்க மார்க் டெஸ்ட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஒரு பிகினருக்கு அது அப்படி கிடையாது. நீங்கள் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, அது இன்னும் மாஸ்டர் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஓகேங்களா? நீங்கள் ஒரு ரிப்பீட்டராக இருந்தால் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதிகமான ஃபோக்கஸ், கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் கம்ப்யூட்டர் நாலேஜுக்கும் அதிகமான ஃபோக்கஸ் கொடுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஆப்டி ரீசனிங் உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாமே பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணால் போதுமானது. ஒரு ரிப்பீட்டர் ஆஸ்பிரண்ட்ஸ், எபோ ஆஸ்பிரண்ட்ஸ் சொல்கிறேன், ஓகேங்களா? இதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம். ரெண்டு பேரும் மாற்றி பண்ணாலும் நீங்கள் அதிகமாக ஆப்டி ரீசனிங் மட்டுமே பண்ணிவிட்டு பிகினர் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே படிச்சிருந்தா ரெண்டு பேருமே மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. ஈக்குவல் டைம் கொடுக்குறது பெட்டர். இதில் அதிகமான வெயிட்டேஜ் ரெண்டு பேரும் இதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியாது. அதை படித்து தான் கொண்டு போய் ரீகால் பண்ணி ரிவிஷன் பண்ணி எக்ஸாமில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா கூட வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களால் சிஏ மட்டும் வச்சுட்டு இந்த எக்ஸாமில் எந்த எக்ஸாமே கிளியர் பண்ண முடியாது. அதில் ஒரு 15லேருந்து 18 மார்க் தான் மேக்ஸிமமாக எடுக்க முடியும். ஏதோ ஒரு எக்ஸாமில் 20க்கு மேலே எடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும்போது ஆப்டி ரீசனிங் மெயின்ஸ் லெவலில் எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன லெவலில் எப்படி பண்ணணும், அந்த ஒரு நாலேஜ் உங்களுக்கு இல்லாத காரணத்தினால் நீங்கள் அதிகமாக உங்களுடைய ஸ்கோர் அடி வாங்கிடும். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வருஷம் நீங்கள் படிக்கக்கூடிய ஆப்டி ரீசனிங், இந்த எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மெயின்ஸ் லெவல் ஆப்டி ரீசனிங் அப்கமிங் வரக்கூடிய எல்லா விதமான எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் படிக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது அடுத்த வருஷத்துக்கு உங்களுக்கு கூட வராது. அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு பிகினர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும். ரிப்பீட்டர்ஸ் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ், நீங்கள் ஒரு 2-3 மார்க்கில் தான் ஃபெயில் ஆகுறீங்க, அந்த டிஃப்ரென்ஸை குறைக்கிறதுக்காக கரண்ட் அஃபேர்ஸ்லையும் கம்ப்யூட்டர்லையும் அதிகமான ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அந்த 2-3 மார்க்கை நீங்கள் என்ன பண்ணிடலான்னா லீடு வச்சிடலாம். ஆனால் பிகினர்ன்றது நீங்கள் இப்போ தான் உள்ளே வரீங்க, ஓகேங்களா? நீங்கள் நம்ம நவீன் சார் இருக்கார் இல்லையா, நம்ம சேனலில் கிளாஸ் எடுத்தார்ல, அவர் கூட ஆப்டி ரீசனிங் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அதிகமாக மார்க் எடுத்து ஆர்ஆர்பி POவில் ஆல் இண்டியா ரேங்க் 2 எடுத்தார். பிகினர்ஸ் இதில் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணி கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்ல மார்க் எடுக்க முடியும். அதுக்காக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காமையும் போகக்கூடாது. எக்ஸாக்டாக நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டிருந்தேன் ஷார்ட்ஸில், அதாவது வீடியோ ஃபுல் வீடியோவில் லிங்க் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்றேன். எந்த டாபிக் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்கணும், எந்தெந்த மாதத்தில் நம்ம அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணுன்ட்டு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ கொடுத்துருக்கேன். அதைப்படி நீங்கள் ஓரளவுக்கு லிமிட்டடான டைமாக வச்சுக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு, ஓகேங்களா? ஒரு நாள் ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு ஆப்டி ரீசனிங் ஒன்றும் இல்லாமல் போயிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஓகே, ரிப்பீட்டர்ஸை பொறுத்தவரை நீங்கள் இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க இல்லையா? உதாரணத்துக்கு SBI கிளர்க்கு மெயின்ஸ் நடந்துச்சு, IBPS கிளர்க்கு, IBPS PO மெயின்ஸு, அந்த எக்ஸாம்ஸ்லாம் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இந்த சப்ஜெக்டில் இங்கிலீஷ்லேயோ இல்லை ஆப்டிலேயோ இல்லை ரீசனிங்லேயோ எனக்கு DI பிரச்சனை, எனக்கு பசில் பிரச்சனை, இன்புட் அவுட்புட் வரலை, இல்லை இங்கிலீஷில் எனக்கு ரீடிங் ஒழுங்காக வரல, இதில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு அதிகமான ஃபோக்கஸ் கொடுங்க ரிப்பீட்டர் ஆஸ்பிரண்ட்ஸ், ஓகேங்களா? பிகினர்ஸ் ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு ஆப்டி ரீசனிங் இல்லை உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வரனா கூட இங்கிலீஷ் கூட போயிடுங்க. எந்த சப்ஜெக்ட் நல்லா வருதோ அதுக்கு போயிடுங்க. இதில் 50 மார்க் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது, 1.25 மார்க் ஒவ்வொரு கொஸ்டின்ன்றதுனால நான் இது ப்ரையாரிட்டி கொடுக்க சொல்கிறேன், ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய 30 நிமிஷத்தை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிவிட்டு இங்கிலீஷ்லேயும் ஜென்ரல் அவேர்னஸ்லேயும் நீங்கள் ஓரளவுக்கு ஆவரேஜ் மார்க் எடுத்தால் கண்டிப்பாக அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். பிகினர்ஸ் ரிப்பீட்டர்ஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்லாம் பண்ண மிஸ்டேக்ஸை நீங்கள் தவிர்க்கிறது மூலயமா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகே, மார்க் டெஸ்ட்டு எப்படி சார் ஒரு பிகினர் ஒரு ரிப்பீட்டர் அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் உங்களை நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு மார்க் டெஸ்ட்டுனா ஒரு பிகினராக இருக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது
ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எய்தர் பிடிஎஃபாவோ இல்லை ஒரு மார்க் டெஸ்ட்லேயோ இல்லை யூடியூப் வீடியோலையோ எங்கே இருக்கோ எடுத்து அதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி அந்த கொஷினை உங்களால் சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் ரீசனிங் கூட நம்ம அபித் சார் பெய்டு கோர்ஸில் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய மெயின்ஸ் பசில்ஸு அண்ட் இன்புட் அவுட்புட் கொஷின்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு வரேன். டெஸ்ட் பேட்சுன்னு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அவரை கூட சேர்ந்து அந்த கோர்ஸில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். போயிட்டு நேராக பார்த்துட்டு யூடியூப்லேயோ இல்லை இந்த மாதிரி கோர்ஸ்லேயோ இல்லை பிடிஎஃப்லேயோ ஃபஸ்ட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி முடிச்சுட்டு உங்களால் சால்வ் பண்ண முடியலன்னா அவங்க எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்டு அதையே மார்க்காகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிப்பீட்டடாக அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு போங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரீசனிங்கை பொறுத்தவரை இல்லை டிஏ பொறுத்தவரை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸே உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சால் எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களால் கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? லாஸ்ட் 4 இயர்ஸ் பேப்பரை எடுத்து உட்காந்து நல்லா சால்வ் பண்ணுங்கள். 4 இயர்ஸ் பேப்பர் எடுத்து 5 பேப்பர், ஏன்னா போன வருஷம் 2 ஷிஃப்ட்டு, அது 5 பேப்பரையும் தெளிவாக உள்ள நூக்கன் கார்னர் படிச்சுட்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரிப்பீட்டர்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதை எப்படி போடணும், எப்படி சால்வ் பண்ணணுன்ற எல்லா ஐடியாவும் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து திடீர்னு எக்ஸாம் டஃப்பாக கேட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கும் நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு எக்ஸ்ட்ராவாக பிகினர்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு ரெடி ஆகுங்க. ரிப்பீட்டர்ஸ் வந்து நீங்கள் ஏன்னா 1 மார்க் 2 மார்க் தானே, ஒரு 5 மார்க் மிஞ்சி போனால் ஒரு 5-10 மார்க்கில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டு இருப்பீங்க இது வரைக்கும். அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும்னா நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸை ரெக்கவர் பண்ணணும். அந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு டஃப் பேப்பர், டஃப் கொஸ்டின், ஒரு டிஏ டஃப்பாக கேட்டால் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ஒரு டஃப்பான இன்புட் அவுட்புட் இருந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும். அண்டு பிகினரோ ரிப்பீட்டரோ 2 பேரும் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா கொஸ்டின் செலெக்ஷன். ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ் மாதிரி இங்கே கிடையாது. ப்ரிலிம்ஸில் ஆல்மோஸ்ட் இப்போ இன்இக்வாலிட்டி இருக்குன்னா ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பசில்னால் அதுக்கு அடுத்த லெவலில் கேட்பாங்க. பட் அதை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ப்ரிலிம்ஸில் இருக்கக்கூடிய பசிலை சால்வ் பண்ணிட முடியும். ஆனால் மெயின்ஸுக்கு நீங்கள் போகும்போது ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியாமல் போகும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஸ்கிப் பண்ணி கற்றுக்கோங்க. இப்போ 4 பசில் இருக்குன்னா மேபி ஒரு பசில் கஷ்டமாக கேட்கலாம். 2023 கேட்டகரி பசிலில் எடுத்த எல்லாருமே அடி வாங்கினாங்க. அது சால்வ் பண்ணவே முடியல. டைம் ஏதோ ரொம்ப ரேராக இருக்கவங்க தான் சால்வ் பண்ணாங்க. நானும் என்னாலையும் சால்வ் பண்ண முடியல, டைம் ஆகிடுச்சு. ஓகேங்களா? சரி டைம் ஆகிடுச்சின்னு நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு கொஸ்டின் போயிட்டேன். அப்போது அங்கே உள்ள ஏதாச்சும் ஒரு செக் பாயிண்ட் வச்சுருப்பாங்க. அது வந்து நம்ம எந்த பஸ்ஸில் நம்மளால் சூஸ் பண்ண முடியும், எது அட்டன் பண்ண முடியும், நம்ம எதுக்கு ஃபெமிலியராக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அட்டன் பண்ணுங்கள். இந்த வருஷம் செக்ஷனல் டைமிங் வேறு இருக்குது. செக்ஷனல் டைமிங் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்டிவ் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? 35 40 அட்டன் பண்ண தேவையில்ல. 24 பிஓனா ஒரு 24லேருந்து 26 சூப்பரான அட்டெம்ப்ட். ஓகேங்களா? 24 28 கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸலண்ட்டான அட்டெம்ப்ட். அதுவே இதில் கிளர்க்கெல்லாம் போனால் 32 35 வரை கொடுக்க முடியும். ஆனால் இது பிஓ தானே. பிஓ எக்ஸாம் அப்படிங்கிறதால 30 நிமிஷத்தில் நீங்கள் ஒரு 12லேருந்து 18 கொஸ்டின் விட்டுட்டு தான் அட்டன் பண்ண போகிறீங்க. அப்போது அது எந்த கொஸ்டினை நீங்கள் விடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களால் அந்த 30 நிமிஷத்தில் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுன்றது. உங்களுக்கே தெரியல, ஒரு ப்ரிலிம்ஸ்லேயே ஒரு இன்இக்வாலிட்டியோ இல்லை ஒரு சட்டை நம்பர் ஆஃப் பஸ்ஸிலோ 2மே ஒன்றும் கிடையாது. 3 இன்இக்வாலிட்டி ஒரு நிமிஷத்தில் போட்ட முடியும். சட்டை நம்பர் ஆஃப் கொஸ்டினை வந்து ஒரு பஸ்ஸில் சால்வ் பண்ண 2 மினிட்ஸ் ஆகும். அந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண 3 கொஸ்டின் அட்டன் பண்ண 1.5 மினிட்ஸ் ஆகும். ஸோ வித்தியாசம் தெரியுதா? ஒரு நிமிஷத்தில் நீங்கள் 3 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். இன்இக்வாலிட்டியில் பஸ்ஸில் வந்து 3 கொஸ்டின் அட்டன் பண்ணால் உங்களுக்கு 3.5 நிமிஷம் பிடிக்கும். அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியுதா? ஒரு சட்டை நம்பர் பஸ்ஸில். அப்போ 2மே ஒன்றும் கிடையாதுல்ல. சாய்ஸ், நம்ம கொஸ்டின் எது அட்டன் பண்ணுறோம், எதை விடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரிலிம்ஸில் இவ்வளோ வித்தியாசம் இருக்கும்போது மெயின்ஸில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது நீங்கள் எங்கே கண்டுபிடிக்க முடியும்னா ப்ரீவியஸ் இயர் பேப்பரை எடுத்து சால்வ் பண்ணி அனலைசிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி கொஸ்டின்ஸை உங்களால் சால்வ் பண்ண முடியுது, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு அதிகமான டைம் கன்சியூமிங் ஆகுது, எந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுன்றது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். மார்க் டெஸ்ட்டை பொறுத்தவரை அது உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்காது. ஏன்னா மார்க் டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப கஷ்டமாக கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? எக்ஸாமில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. மார்க் டெஸ்ட்டில் வர கொஸ்டின்ஸ் அங்கே வராது. மார்க் டெஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரு கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எக்ஸாமில் அப்படி கிடையாது, ரொம்ப ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். பட் ஆனால் அதில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம பிக் பண்ண கற்றுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் பேப்பரை சால்வ் பண்ணி தான் ஆகணும். பிகினர்ஸ்க்கு முக்கியமாக சொல்கிறேன். ரிப்பீட்டர்ஸ்க்கு அந்த தப்பு பண்ணுறாங்க.
கொஸ்டின் செலெக்ஷன் ஒழுங்காக இல்லாதனால தான் நிறைய ரிப்பீட்டர்ஸ்க்கும் கிளியர் ஆகாமல் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிஏவும் கம்ப்யூட்டரும் ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இவங்களையும் நான் விட்டுட்டு போக சொல்ல, பிகினர்ஸும் நீங்கள் சிஏ கம்ப்யூட்டர்லாம் விட்டுட்டு போக சொல்லலை. நீங்கள் என்ன பண்ணணும்னா செலக்டிவாக இதில் கம்ப்யூட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் நான் தனி வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் அதில் லிமிட்டாக எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் ரொம்ப போயிட்டு ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காதீங்க. போது ஸ்ட்ராட்டஜினா கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கே படிங்க. இப்போ போய் நான் ரிவர்ஸ் படிக்கிறேன், வைல்டு லைஃப் சான்சரி படிக்கிறேன், அப்படி அதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆகாது. இப்போ ஆப்டி ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஸ்டாட்டிக்கு, அதுக்கப்புறம் நான் சொல்லி போட்டிருக்கேன்ல அந்த வீடியோ, கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் நேஷ்னல் பேங்கிங் ஸ்கீம்ஸ் மட்டும் ஸ்டாட்டிக்கோட இம்பார்ட்டண்ட்டோடு படிச்சுக்கோங்க. அதுக்கு ரிலேட்டட் ஸ்டாட்டிக்கோட மீதி டாபிக்ஸ் எல்லாம் ஏதாச்சும் ஒரு கேப்ஸில் எடுத்து படிங்க. அதுவும் எந்தெந்த மாதம் படிக்கணுன்றது கொண்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்தராக இன்னும் நிறைய வீடியோஸ் நான் எனக்கு டக்குன்னு ஏதாச்சும் கிளிக் ஆகுது இந்த ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் ரிலேட்டடாக அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவை போடுவேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக படிங்க, உங்களுடைய எஃபர்ட்டை போடுங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் நம்மளால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா, கிளியர் பண்ண முடியாதான்ட்டு நம்மளோட பர்ஃபார்மன்ஸை வச்சு. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் நம்மளால் முடியும், நம்மளால் முடியாது அப்படி மிக்சடாக இருப்பாங்க. ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ரிப்பீட்டர்ஸ் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இதெல்லாம் ஒரு எக்ஸாமா, ஈஸியான கொஸ்டின் பேப்பர்ன்ட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் போயிடுவாங்க. பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளாலாம் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட்டில் போவாங்க. இது ரெண்டுமே தப்பு. பிகினர்ஸ் போன வருஷம் ஆர்ஆர்பிபிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே. ரிப்பீட்டர்ஸ் நிறைய வருஷம் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாமல் இருக்குது. இது எல்லாமே அவங்களுடைய ஓன் ஸ்ட்ரென்த்து, என்ன எக்ஸாமில் பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறத பொறுத்து மாறும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு மைண்ட் செட்டோடு போகாதீங்க. நீங்கள் எந்த மாதிரி மைண்ட் செட்டு போகணும் அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ணுறது கரெக்டாக அந்த இருக்கக்கூடிய 2 ஹவர்ஸை பெஸ்ட்டாக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நோக்கி போனீங்கன்னா டெஃபினட்டாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். அதில் எங்கேயாச்சும் நீங்கள் சொதப்புற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணால் தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அதுக்கு தான் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பேப்பரை எடுத்து எக்ஸாக்டாக அனலைசிஸ் பண்ணி இதுதான் கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் இருக்கும், இதை தான் நம்ம அட்டன் பண்ணணும், இதை ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு வந்துருச்சுனாவே 100% நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். பிகினராக இருந்தாலும் சரி, ரிப்பீட்டராக இருந்தாலும் சரி. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி ஆகிட்டும் போகணும். ஓகேங்களா? ஆப்டி ரீசனிங்கில் நீங்கள் ரெடி ஆகிட்டு போங்க. முக்கியமாக ஆப்டி ரீசனிங் ரெடி ஆகிட்டு போங்க. இங்கிலீஷ்லேயும் நீங்கள் இங்கிலீஷ்னாலையும் எனக்கு ஒரு எக்ஸாம் கிளியர் ஆகாமல் இருந்திருக்கு. அது அப்போ 2022 எக்ஸ்டர்னல் டைமிங் கிடையாது. அந்த டைமில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நிறைய நேரம் இங்கிலீஷ்க்கு எடுத்துட்டேன். இங்கிலீஷில் அப்போ எனக்கு ஒரு 18 மார்க்கு கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 16 மார்க் வரை நான் அக்யூரேட்டாக அட்டன் பண்ணிட்டேன். இது எல்லாமே அட்டன் பண்ணது எல்லாமே ரைட்டு. மீதி அந்த 2 மார்க்குக்கு இந்த 16 கொஸ்டினுக்கு அட்டன் பண்ண டைம் எடுத்து நான் அட்டன் பண்ணேன். ஒரு 8 கொஸ்டின், அதுக்கு மேலே 8 கொஸ்டின் அட்டன் பண்ணேன். அதுவும் டைம் அதிகமாக எடுத்து அட்டன் பண்ணேன். நான் இப்போ ஸ்மார்ட்டாக என்ன பண்ணியிருக்கணும்னா ஏதோ இப்போ செலக்டிவாக மேலோட்டமாக அட்டன் பண்ணிவிட்டு யோசிக்கிற டைமை ஸ்கிப் பண்ணிவிட்டு, தெரியாத கொஸ்டினுக்கு யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் போய் ஆப்டி ரீசனிங்கில் அந்த டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன்னா நான் எனக்கு தேவைப்பட்ட மார்க் பார்த்தீங்கன்னா 5 மார்க் பத்தலை மெயின்ஸில். அதாவது ஃபைனல் போய் இன்டர்வியூலாம் போயிட்டு ஒரு 5 மார்க் மெயின்ஸில் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தால் நான் கிளியர் ஆகிருப்பேன் அந்த வருஷம். ஆனால் அந்த எக்ஸாமில் இந்த மிஸ்டேக் பண்ணதுனால இங்கிலீஷில் தேவையில்லாமல் அந்த அதிகமான டைம் எடுத்ததுனால அங்கே பர்ஃபார்ம் பண்ண முடியல. நான் போட்ட ஆப்டி ரீசனிங்கில் 2 கொஸ்டின் தப்பு. அதில் கிரிட்டிக்கல் ரீசனிங் ஒன்று போட்டேன். ஓகேங்களா? டேட்டா சஃபிஷியன்சி ஆப்டியில் ஒன்று போட்டேன். அது 2மே தப்பு. ஓகேங்களா? அப்போ அந்த தப்பானது கரெக்டாக இருந்தாலே, அந்த 2 கொஸ்டின் தப்பானது கரெக்டாக இருந்தாலும் வேலை கிடச்சிருக்கும். இல்லை இந்த இங்கிலீஷில் நான் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தேன், தெரியாத கொஸ்டின்ஸ்க்கு அதிகமான டைம் எடுத்ததை கட் பண்ணிவிட்டு தெரிஞ்ச கொஸ்டின் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அந்த எக்ஸாம் கிளியராக இருக்கும். இதுதான் நம்ம எக்ஸாமில் பண்ணக்கூடிய மேஜர் மிஸ்டேக். ஓகேங்களா? கரெக்டாக அந்த டைமே மேனேஜ் பண்ணாலே முக்கால்வாசி நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணிடுவோம். அது நம்ம இங்கே சொல்கிறது ஈஸியாக இருக்கும். ஆனால் எக்ஸாமெல்லாம் ஃபாலோ பண்ணுறது, மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இல்லை அது நமக்கு ட்ராப்னு தெரிஞ்சே சில நேரங்களில் போய் அந்த கொஸ்டின் எடுப்போம். அப்போது நம்ம மைண்டுக்கு நம்ம கரெக்டாக அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் இப்போ எடுக்கக்கூடாது, இந்த கொஸ்டின் இப்போ எடுக்கணும், இல்லை அந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வரலை அப்படின்னா டக்குன்னு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போக கற்றுக்கணும். இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸாமில் பர்ஃபார்ம் பண்ண முடியும். நீங்கள் வேணால் ரிப்பீட்டர்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸில் நிறைய பேர்கிட்ட கேளுங்க, நான் இந்த கொஸ்டினில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டேன், இந்த கொஸ்டினில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டேன், இந்த கொஸ்டினுக்கு பதிலாக இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. எல்லாருக்குமே அங்கே இருக்கக்கூடிய கொஸ்டின் ஹேண்டில் பண்ண தெரியும். எதை சூஸ் பண்ணணும், எதை ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணிவிட்டு வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.